சூப்பரான டேஸ்ட்டில் பிரெட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்களா, ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா வீடியோ போடுற எனக்கும் கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க ரொம்பலாம் டைம் வேஸ்ட் பண்ணாமல் பிரெட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். இந்த பிரெட் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5-6 கிட்ட பிரெட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பிரெட்டை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை கட் பண்ணி உதுத்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் தான் சேர்த்துக்கணும். நெய்யில் பிரெட்டை டோஸ்ட் பண்ணால் மட்டும்தான் ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ இந்த பிரெட்டோட கலர் நல்லா மாறுற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு பிரெட்டாக நல்ல கலர் மாதிரி வந்துட்டு இருக்குது. இந்த டைமில் இதை எடுத்து நம்ம ஒரு தட்டில் வச்சிடலாம். அதே பேனை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ இதில் ஒரு 2 பிரிஞ்சி இலை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 சின்ன சைஸ் பட்டை, ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் 4 பச்சை மிளகாவையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்லா அதோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்து லைட்டாக அதோட கலர் மாறும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கரலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக வெங்காயம் வதங்கி கலரும் நல்லா மாறி வந்துடுச்சு. இந்த டைமில் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்ட பிறகு ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு தக்காளி பழம் எடுத்து அதையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே தக்காளி நல்லா வதங்கிறதுக்காண்டி தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரு 10 போல முந்திரி, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மசிகிற அளவு வதக்கி விட்டுக்கரலாம். தக்காளி பாருங்க ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கரலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், அடுத்து பிரெட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்வீட்டாக இருக்கும், அதனால ஒரு 2 ஸ்பூன் அளவு கிட்ட மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் காரசாரமாக நமக்கு கிடைக்கும். அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அடுத்து ஒரு அரை கப் அளவுக்கிட்ட லைட்டாக புளிச்ச தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நல்ல ஒரு கிரேவி பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், மசாலா எல்லாமே அதில் சூப்பராக செட் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சிடலாம். மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சூப்பராக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் தூவி அது கூட சேர்த்து நல்லா சுருள வதக்கி விட்ட பிறகு நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பிரெட்டு, அதை எடுத்து இதில் போட்டு அந்த மசாலா எல்லாம் இதில் நல்லா செட் ஆகிற மாதிரி கிளறி விட்டுக்கரலாம். பாருங்க, சூப்பராக மசாலா நல்லா அதில் அப்ளை ஆகி வந்துருச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த பிரியாணி ஃப்ளேவரோட இந்த பிரெட்டை சாப்பிடும்போது அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கரலாம், டின்னராகவும் எடுத்துக்கரலாம், இல்லை ஸ்நாக்ஸாக கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணிக்கரலாம். அருமையான டேஸ்ட்டில் நமக்கு பிரெட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டான சூப்பரான இந்த பிரெட் பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப டேஸ்ட்டாக நிறைய டிப்ஸோட தேங்காய் பால் பிரெட் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா வீடியோ போகிற எனக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வெல்கம் டு சாச்சி சமையல். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. 1 கப் அளவு தேங்காயை இதில் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதோட ஃப்ளேவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக 2 ஏலக்காவும் ஒரு சின்ன சைஸ் அளவு பட்டை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கரலாம். அடுத்து 1 கப் அளவு தேங்காய் அளந்தோம் இல்லையா, அதனால ஒரு கப் அளவு கிட்ட சர்க்கரை எடுத்து இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பால் மாதிரி பிழிஞ்சு எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் பால் வந்து நல்லா திக்காக நமக்கு கிடைச்சிருக்கு. நான் எத்தனை தடவை பால் பிழிஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை கிட்ட நான் பால் பிழிஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு பால் நல்லா பிழிஞ்சு எடுத்த பிறகு இதில் டேஸ்ட்டுக்காண்டி ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டு பால் நல்லா மிக்ஸ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம கோட்டிங் ரெடி பண்ணிடலாம்.
கோட்டிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிறேன். அதில் இந்த ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு இல்லைன்னா மைதா மாவு எது வேணாலும் சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. அடுத்து இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பால் இருக்குது இல்லையா, அதில் ஒரு 2 கரண்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்ல கட்டி இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா பச்சி போடுற பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா பீட் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் மாவும் நல்லா ஸ்மூத்தாக நமக்கு மிக்ஸ் ஆகி கிடைக்கும். பாருங்கள், ஃபர்ஸ்ட் இருந்ததை விட இப்போ இந்த மாவு நல்லா மிக்ஸ் ஆகி ஸ்மூத்தாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 கிட்ட நான் பிரெட் எடுத்து வச்சிருக்கேன். கார்னர் எதுவுமே கட் பண்ணாமல் அப்படியே தான் நான் கட் பண்ணி போட்டுக்க போகிறேன். கட் பண்ண பிரெட்டை நம்ம ரெடி பண்ணி இருக்கிற கோட்டிங்கில் இந்த மாதிரி முக்கி எடுத்துடலாம். முக்கி எடுத்ததை பார்த்தீங்கன்னா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். பொரிச்சு எடுக்கிறதுக்கு நான் ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி காய வச்சு வச்சிருக்கேன். அதில் ஒவ்வொரு பீஸாக நம்ம போட்டுடலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போடுங்க, அப்போ தான் கீழே ஒட்டாமல் நமக்கு நல்லா பொரிஞ்சு கிடைக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு கலர் மாதிரி வர வரைக்கும் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துடலாம். அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் பால், அதை நல்ல சிம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட மட்டும் நல்லா மிதமா சூடுபடுத்தி எடுத்துக்கலாம். சூடுபடுத்தி எடுக்கும்போது உங்களுக்கு டேஸ்ட் சூப்பரா கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் பால் பிரெட் ரெடி ஆயிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். ஒரு பவுல் எடுத்து வச்சு எல்லா கிண்ணத்திலுமே ஒரு 2 பிரெட் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு 2 கரண்டி அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இது ஊறி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க. இது நல்ல மொதுன்னு நமக்கு ஊறி சாஃப்டாகி கிடைக்கும். அதுக்கப்புறமா தான் நம்ம இதை சாப்பிடணும். ஸ்கூல் போயிட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு வைக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கடைசி இதில் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காண்டி கொஞ்சமாக பிஸ்தா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை இது மேலே தூவி விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். குழந்தைங்க கொஞ்சம் கூட மிச்சமே வைக்க மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.